ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய சன்னா கிரேவி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நல்ல பழுத்த 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸை மீடியம் பீசஸாக கட் பண்ணி நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொரன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிக் சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆனோன்னு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சன்னாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கொண்டக்கடலையை ஓவர் நைட் வேக வச்சு 4 to 5 விசில்ஸ் வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். சன்னாலே ஆல்ரெடி உப்பு போட்டு நான் வேக வச்சிட்டேன். சன்னா வேக வச்சு அந்த தண்ணியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு அக்கார்டிங் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி கொதிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கோகோனட் ஆட் பண்ணி அதோட ஒரு 4 to 5 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி ரெண்டுத்தையுமே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். ஒரு 5 minutes மட்டும் கொதிக்க விட்டு கடைசியாக கசூரி மேத்தி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஹெல்தியான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அல்டிமேட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.